ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் ஐடியை வந்து உங்களுக்கு பிடிச்சவங்க மட்டும் பார்த்துக்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ அது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேலுக்கு இந்த மாதிரி 3 டாட் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமா செட்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவசி அப்படின்னு இருக்கிற அந்த ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபைல் ஃபோட்டோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி 4 ஆப்ஷன் வரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டுக்கு உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே எவ்ரிஒன் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சவங்க மட்டும் பார்த்துக்கிற மாதிரி அப்படின்னு சொன்னால் 3வது ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். இல்லை உங்களுடைய காண்டாக்டில் இருக்கிறவங்க மட்டும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் 2வது ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். இல்லைன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து யாருக்குமே காட்டக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா லாஸ்ட்டில் இருக்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டும் இதை காட்டணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா 3வது ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் ஐடியை நீங்கள் யாருக்கு காட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கள வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கீழுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைல் ஐடி எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் யார் யாரை செலக்ட் பண்ணீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் உங்களுடைய ப்ரொஃபைல் ஐடி காட்டும். மற்றவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரொஃபைல் ஐடி வந்து காட்டாது. ஒருவேளை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபைல் ஐடியை எல்லோரும் பார்த்துக்கிற மாதிரி செட் பண்ணிக்கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறுபடியும் இதே மாதிரி போய் நீங்கள் வந்து எவ்ரிஒன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைல் ஐடியை எல்லாருமே பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா வீடியோ லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.